ஹாய், ஹலோ எவ்ரிஒன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். கமெண்ட்ஸ் பார்த்தேன் இப்போ ஆரம்பிச்சு. கமெண்ட்ஸ், ரிப்ளைஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. கண்டிப்பா நான் எல்லாரையுமே இன்வால்வ் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரோல் கொடுப்பேன். இது வந்து ஒரு ட்ரையல் வீடியோ மாதிரி நான் சும்மா ஒரு பார்க்குறேன். அது ட்ரையல் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா லைக் நாளைக்கு நடக்க போற மேட்ச்க்கு ரிவ்யூ கொடுக்கறது வந்து நான் இன்னைக்கு ட்ரையலா ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இன்னைக்கு வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோ. வீடியோ என்னோட யார் இருக்காருன்னா, நம்ம உங்களை ப்ராட்காஸ்ட் சேனல்ல வந்து என்டர்டைன் பண்ணிட்டு இருக்க நம்ம டிஸ்கோ ஹரிதா இருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இல்ல, இருக்குல்ல? நல்லா இருக்கும்போது அட நம்ம நல்லா போய் அதை இருக்கும்போது போய் எதுக்கு எடுத்து போட்டு யோசிச்சுக்கிட்டு? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸில் சில அதாவது ஆக்சுவலாக ஃபேன் வார்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஃபேன் வாரில் நான் என் ஃபேன் பேஸை ரெப்ரசென்ட் பண்ணதுனால சிலருக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம். ஸோ கீப் தட் அசைட். ஆக்சுவலாக இங்கே வந்து இட்ஸ் அ ஸ்பேஸ் டு டாக் அபவுட் கிரிக்கெட். ஸோ இங்கே வந்து எதுவும் பர்சனல் வன்மோலாம் இல்லாமல் கேமுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி ஆக்சுவலாக ஃபேக்ட்ஸ் வச்சு பேச போகிறோம். ஸோ நான் வந்து இங்கிலாண்டை ரெப்ரசென்ட் பண்ணி பேசுகிறேன். பட் ஸ்டில் ஃபேக்ட்ஸ் தான் பேசுவேன். இங்கிலாந்து மட்டும் கன்னியா இல்லாமல். ஸோ வில் ட்ரை டு ஸ்பீக் த ஃபேக்ட்ஸ். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட் வென்யூ பற்றி பார்த்துடலாம். நம்ம நடக்க போறது வந்து மான்செஸ்டர்ல நடக்குது. மான்செஸ்டர்னாலே எல்லாரும் ஒரு பாப்புலர் ஃபுட்பால் கிளப் அண்ட் மேட்ச். இப்போ கூட அடிடாஸ் சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருந்தாங்க, ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் கிளப். அண்ட் நிறைய மியூச்சுவல்ஸ்க்கு வந்து அது மான்செஸ்டர் கேட்டாலே லைக் வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நல்ல ஒரு ட்ரெடிஷனான ஒரு கிரவுண்ட் அங்கே நடக்க போகுது நம்ம ஃபோர்த் டெஸ்ட். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டிஸ்கோ? கிரவுண்ட் எப்படி இருக்கும், பிட்ச் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக வேர்ல்ட் ட்ரஃபர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹெரிட்டேஜ் கிரவுண்ட் வந்து இங்கிலாந்துக்கு. அந்த சிட்டியுமே கூட வந்து ஒரு ரொம்ப ஹெரிட்டேஜ் இங்கிலாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா. பிகாஸ் மான்செஸ்டர் டெர்பை தான் வந்து ப்ரீமியர் லீக்ல வந்து த மோஸ்ட் ஹீட்டட் ரைவல்ரி. இட்ஸ் லைக் ஆர்சிபி சிஎஸ்கே மாதிரி அங்கே மான்செஸ்டர் டர்ன்ஸ் ப்ளூ ஆர் மான்செஸ்டர் டர்ன்ஸ் ரெட். இதுதான் வந்து அங்கே வந்து பிக்கஸ்ட் டிபேட் எப்பவுமே. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல மான்செஸ்டர்ஸ்ல சிட்டி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. யுனைடெட் கம்பேக் இருக்கு. பிகாஸ் நான் ஒரு யுனைடெட் ஃபேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? வென்யூ வைஸ் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து இந்தியாவை டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த வென்யூ. ஸோ லாஸ்டா உடைச்ச எட்ஜ்பாஸ்டன் மாதிரி இதுவுமே வந்து ஒரு ஃபோர்ட்ரஸ் தான். ஸோ இந்தியன் டீம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபோர்ட்ரஸ் உடைக்கிறது வந்து ஒரு ஹாபியா வச்சிருக்காங்க. வருஷத்துலயே சொல்லலாம். நமக்கு வந்து இந்த வருஷத்துல நிறைய ஆக்சுவலா இந்த வருஷமே வந்து பாத்தீங்கன்னா கர்ஸ் பிரேக்கிங் இயரா இருக்கு. ஸோ டிராஃபி அடிக்காத எல்லா டீமும் டிராஃபி அடிக்கிறாங்க. ஸோ ஈவன் சவுத் ஆப்பிரிக்கா ஆர்சிபி மாதிரி லாங் வெயிட்டட் டிராஃபிஸ்மே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிச்சை பார்க்கலாம். ஸோ பிச் வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா போட்டோ பார்த்ததுக்கு நல்லா பச்சை பசேல்னு இருக்கு. ஸோ டெஸ்ட் லவ் சாங்ஸ் போட்டு எடிட் போடுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஹோல்சமான பிக்சர். தெய்வமே. பிச்சிங் ஜெனரலாவே ஒரு பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கிற பேசஸ் லவ்விங் கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு 3 டேஸ்க்கு வந்து அந்த பேஸ் எஃபெக்ட் இருக்கும். அண்ட் ரெயின் எக்ஸ்பெக்டட் தான் சொல்றாங்க. ஸ்பின்னர்ஸ் வில் பி எஃபெக்டிவ் இந்த லாஸ்ட் செஷன் ஆர் லாஸ்ட் டே. ஸோ பேசஸ்க்கு நல்லா இருக்கும். நான் கூட ஒரு ட்வீட் பார்த்தேன், லைக் லாஸ்ட் மேட்ச் வந்து லாஸ்ட் பிச் பார்த்தோன்னே மொத்தம் போட்டிருந்தான். கில் மட்டும் இங்க வந்து ரெண்டு இன்னிங்ஸும் கம்பைண்டா 50 ரன் அடிச்சா நான் கில் இனிமேல் கலாய்க்கவே மாட்டேன், கில்லோட டயர்ட் ஃபேன் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். இன்னைக்கும் அவன் ட்வீட் போட்டிருக்கான் பிச்சை பார்த்துட்டு. என்ன தம்பி என்னாச்சு? ஸோ வந்து பிச் வந்து கண்டிப்பா பேட்டர்ஸ் ஃபேவரட்டா இருக்காது. மேபி தே வில் கட் ஆஃப் த கிராஸ். ஆனா அதை நம்ம சொல்ல முடியாது. லைக் இங்கிலாந்து எப்படி போறாங்க, லைக் இங்கிலாந்து வந்து நாங்க திருப்பி எங்களோட ஸ்ட்ரென்த்தா பிளாட்டா போலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா they will cut off and go with the flat track. And again it's best for England. லைக் என்ன flat track கொடுத்தா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. நம்ம ஆளுங்க போட்டு அடிச்சு சதற விடுவானுங்க. ஸோ அவங்க அப்படியே விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு காம்படிட்டிவ் எப்பவுமே கொடுக்குற மாதிரி ஒரு ட்ராக் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. லெட்ஸ் ஹோப் ஃபார் அ காம்படிட்டிவ் மேட்ச். லைக் 1990ல இருந்து 2 மேட்சஸ் ஆடி இருக்கும். ஸோ லாஸ்டா செஞ்சுரி அடிச்சவர் வந்து 17 இயர்ஸ் ஓல்ட் சச்சின் டெண்டுல்கர். ஸோ லாஸ்டா 50 அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி. ஓ நீ அப்படி வரியா? ஸோ ஸ்குவாட் அனாலிசிஸ். ஸோ இந்தியன் ஸ்குவாட் இன்னும் வரல.
2 நாள் என்ன மேட்ச் தோத்த அன்னைக்கு மட்டும் 1 நாள் முன்னாடி ஸ்குவாட் விடுறானுங்க. மேட்ச் ஜெயிச்சா ஒரு கான்ஃபிடென்ட்டா 2 நாள் 3 நாள் முன்னாடி ஜாலியா ஸ்குவாட் விட்டுட்டு இருக்காங்க. ஸ்குவாட் வந்துருச்சு. எங்க டீமுக்காக ஆடிட்டு இருந்த இந்தியன் டீமுக்காக ஆடிட்டு இருந்த பஷீர் வந்து இன்ஜுரினால வெளியே போயிட்டாரு. மத்தபடி டீமோட ஸ்குவாட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இந்த 11 பெஸ்ட் 11ஆ லைக் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலாமா? கொண்டு வந்திருக்கலாமா? ஆக்சுவலா பெரிய நரி தந்திரம்லாம் இல்ல. எனக்கு தெரியும் மெக்கலம் டீம் மாத்த மாட்டான்னு. ஸோ பஷீர் இன்ஜுரி வந்து ஒரு விதத்துல வந்து டீமுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். எ பிளேயர் லைக் டாசன் அவன்லாம் கொஞ்சம் டொமஸ்டிக் நல்லாவே பண்ணிட்டு இருந்தான். ஹி டிசர்வ்ஸ் வந்திருக்கான். பட் இருந்தாலும் நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தா ஜேக்கப் பெத்தல் ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன். பிகாஸ் பவுலிங் வைஸ் இங்கிலாண்டால ஒன்றும் பண்ண முடியல இந்தியாவை. பேட்டிங் வைஸ் ஏதாவது டஃப் கொடுத்தாதான் உண்டு. ஸோ பவுலிங் வைஸ் வந்து எவ்வளவுதான் நல்லா போட்டாலும் சரி இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அவுட் பிளே பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்களோட அந்த நெகட்டிவ் ஷார்ட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைனஸ்ல இருக்கு. சுப்மன் கில்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் ஹி வாஸ் பிளேயிங் அரௌண்ட் 95% பாசிட்டிவ் ஷாட்ஸ் மிடில் த பேட். ஸோ அப்படி பேட்டிங் பண்ணும்போது பவுலிங்ல பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. பிளஸ் எங்களுக்கு ஒரே பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஆர்ச்சர் அகைன் ஆடுறான். ஸோ மேபி 2-3 செங்கல் எரிஞ்சானா ஸோ வி கேன் look up to win this match or else I'm going for a draw. இங்கிலாந்து டீம் பார்த்துட்டீங்கன்னா லைக் நல்ல பெட்டர் டீம் தான். எனக்கு தெரிஞ்சது கிராலி மட்டும் தான் இன்னும் வந்து அவரோட ஆவரேஜ் ரொம்ப டல்லா இருக்கு. லைக் ஃபிளாட் ட்ராக்ஸ்ல மட்டும் தான் ஆடுறாரு. அப்பவுமே ஆவரேஜ் ரொம்ப டல்லா இருக்கு. இது மேபி லாஸ்ட் சான்ஸா என்னன்னு தெரியல. கிராலி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பவுமே மெக்கலம் இருந்துட்டே இருக்கு. அவரு அவருக்கு பதிலா மேபி பெத்தல் ஆட வச்சிருக்கலாம். அது ஒரு ஒரு சாய்ஸ் மட்டும் தான் இருக்கு. மத்தபடி ஓகே தான் டீம். ஓக்ஸ் ஓக்ஸ்க்கு வந்து ஒரு எப்பயாச்சும் அன்னைக்கு போன மேட்ச்ல வந்து அப்படிதான் ஓக்ஸ் எதுவுமே பண்ணல நினைச்சிட்டே இருந்தா மெயினான கில் விக்கெட் எடுத்திருந்தாரு அவரு. சோ அதனால ஓக்ஸையுமே அவங்க கீப் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க. லைக் அவர் தான் ஸ்ட்ரைக் பவுலர் மாதிரி வச்சிருக்காங்க. சோ ஸ்குவாட் இஸ் ஓகே. மேபி கிராலி பதிலா பெத்தல் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஸ்குவாடு. ஆக்சுவலா கிராலி வந்து என்ன கேட்டீங்கன்னா ஹார்ஷ் கால் தான். என்ன கேட்டீங்கன்னா ஹார்லிக்கு பதிலாக மெக்கலம தான் மாத்தணும். மனுஷன் 2019 ஃபைனலுக்கு இன்னமும் பழி வாங்கின்னு இருக்கான். லட்டுல வச்சேன்னு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். சி இவர் இந்த பேஸ் பால்னு சொல்லி அந்த நேம் எப்ப கொண்டு வந்தாரோ அப்பவே வந்து இங்கிலாந்து டீமோட பவுலிங் வந்து காணோம். போஸ்ட் ஜிம்மி டு ரிட்டையர், பிராட் ரிட்டையர் ஆயிடுச்சு. ஒரு நல்ல பவுலர் ஆர்ச்சர் வந்து 5 வருஷமா அவன் கோமால இருந்தான். வரல, டீம் பக்கமே வரல. வருவான், வேற ஏதாவது லீக்ஸ் போவான், இன்ஜுரி ஆவான், வரமாட்டான். ஸோ இப்படியே தான் போச்சு. கிறிஸ் வோக்ஸ் ஆன் அண்ட் அவுட், வுட் ஆன் அண்ட் அவுட் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணான். சாம் கரன், ஒரு ஜேமி ஓவர்டன், இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸா தான் வந்தாங்க இந்த ரீசெண்ட் டைம்ல புதுசா. பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் டிஃபென்ஸே எவனுக்கும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அடிக்க மட்டும் தான் போறானுங்க. ப்ராப்பர் டிஃபென்ஸ், ஒரு நல்ல பால் வந்தா டிஃபென்ஸ் பண்ணாதான் விக்கெட் விடாம நிக்கலாம். அது ஏதோ மிஸ்ட்ரி பால் மாதிரி நின்று லுக் விட்டுட்டு அவுட் ஆயிட்டு போயின்னு இருக்கானுங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம் இப்போ. ஐ வாண்ட் மெக்கலம் டு பி சாக்ட், டு பி ஹானஸ்ட். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இப்போ வந்து நம்ம இந்தியன் ஸ்குவாட் பத்தி பாத்தீங்கன்னா ஒரு செம பிக்கு கம்போஜ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. லைக் நம்ம வந்து இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இந்தியன் டீம்ல என்னன்னா நாங்க டிசிஷன் எடுக்கிறதான்ற மாதிரி லைக் ரொம்ப ஃபேவரட்டிசமா லைட்டா வந்துட்டே இருந்துச்சு. இப்போ அந்த 2-3 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் ஓகே அந்த இல்ல நமக்கு வந்து மேட்ச் ஜெயிக்கிறது தான் முக்கியன்ற ஒரு மென்டாலிட்டியில நல்ல ஒரு பிக் எடுத்திருக்காங்க. அதுவுமே அஷித் ராணா தான் எடுத்திருக்காங்க. ஃபோர்ஸ்டு இல்ல, இன்ஜுரி இல்ல. இன்ஜுரி இல்லைன்னா கம்போஜர்லாம் எங்க? வந்திருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் அட் எண்ட் ஆஃப் தி டே ராணா எடுத்து வராம தேவையான கம்போஜ் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் கூட ஆடுவார். லைக் டவுன் த ஆர்டர்ல நல்ல ஒரு பவுலர், விக்கெட் போடுவாரு. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும்னு தோணுது கம்போஸ்ட் வந்து. ஆக்சுவலா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா, ஸோ பிசிசிஐ வந்து இஃப் தே ஆர் ட்ரஸ்டிங் எ பிளேயர்ஸ் டேலண்ட், ஒரு 2-3 சீரிஸ் ரன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கில்லுக்கு தே கேவ் அ ரன், குட் ரன், ரியலி குட் ரன், அண்ட் விச் ரிசல்ட் நல்லா கிடைச்சிருக்கு இப்போ. பட் சர்ஃப்ராஸ் கான் எடுத்தாங்க, ஒரு சீரீஸ்ல டிராப்டு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? வந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஒரு ஃபார்மேட் மட்டும் தான் நம்ம ஆடுறாரு. ஆனா பும்ரா வந்து வருஷத்துல ஒரு 2 மாசம் ஐபிஎல் ஆடுறாரு, திருப்பி ஓடிஐ, T20, டெஸ்ட் அப்படின்னு எல்லா ஃபார்மேட்டும் ஆடுறாரு. அண்ட் அவர் வந்து அவரோட பவுலிங் ஆக்ஷன் வந்து ஈஸிலி இன்ஜுரி ப்ரோன் ஆகுறாரு. ஸோ அதனால அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. ஈஸியா இன்ஜுரி ஆக்க கூடாது. அவர் தான் நம்ம நேஷனல் ட்ரெஷர்.
அதனால ஒர்க் அவுட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி லாங் ரன் கொடுக்கறது வந்து கொடுக்கலாம். லைக் நீங்க சொன்ன நல்ல பாயிண்ட் அது. கில்லுக்கு மட்டும் தான் லாங் ரன் கொடுத்துருந்தாங்கன்ட்டு. அது வந்து நமக்கு இப்போ ஏன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப டேலண்ட்ஸ் நிறைய வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லைக் ஒரு இது விட்டா அடுத்த அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு 4 பேர் நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் ஹவுஸ் இருக்கு. நம்ம அபிமன்யு ஈஸ்வரனே எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் எவ்வளோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 சீரீஸ் ரீசெண்டா டீம்ல வந்தாருன்னு நினைக்கிறேன். இது நாளைக்குமே கஷ்டம் தான். இப்போ வந்து ரிஷப் பண்ட் இன்ஜுரினால ஜுரல் வந்து கீப்பிங் பண்ண போறாரு. ஸோ அகெயின் தட் ஹஸ் ஆப்டட் அவுட் this chance, but there is some outside chance. Maybe we need to drop Vashi to pick him. But வாஷி நம்ம ட்ராப் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நல்ல போன மேட்ச் சூப்பரா பவுலிங் போட்டிருந்தாரு. ஸோ கம்பீர் வந்து எனக்கு ஒரு மேட்ச் தானே, மேபி வி கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் வாஷி at 3ன்ற மாதிரி போவாருன்னு தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் லுக்கிங் ஃபார் அக்ரெசிவ் இன்டென்ட் இன் திஸ் கேம் ஆல்சோ, பிகாஸ் மெக்கலம் திருந்த மாட்டான். பேஸ் பால் அந்த நேமுக்காக ஆடணும்னு சொல்லி அந்த ஈகோ இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் வந்து லைக் இட் வாஸ் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட்லி கேம், ஜென்டில்மேன்ஸ் கேமா இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் கில் அண்ட் கிராலி இன்சிடென்ட் திங்ஸ் ஹீட்டட் அப். ஸோ ஸ்பைசியா இருக்கும் இந்த மேட்ச். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரம் த பால் 1 திங்ஸ் வில் ஹீட் அப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிராஜ் பத்தி தெரியும், இஸ் பம்ப்ட் அப். அந்த விராட்டோட அந்த பேட்ச்ல இருந்து அக்ரெஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒருத்தன் கரெக்டா இந்தியன் டீம்ல ரெகுலரா ஆடுறானா எனக்கு தெரிஞ்சு சிராஜ் ஒருத்தன் தான். If I'm not wrong, scientifically. Yeah, Jaddu is there. Jaddu வந்து சைலண்ட் கார்டியன், லைக் ஹீஸ் தோனி. தோனி இருக்கப்போ இருந்தாரு, விராட் இருந்தப்போ இருந்தாரு, ரோஹித் இருந்தப்போ இருந்தாரு, இப்ப கில்லுக்கும் இருக்காரு. கில்லு போனதுக்கு அப்புறம் வேற யாரா வந்தாலும் கூட இருப்பாரு, ஜட்டு இருப்பாரு ஒரு பக்கம். கரெக்டா சிராஜ் கூட சொல்லியிருந்தாரு லைக் வந்து இருக்குமா, கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கில்லு வந்து பால் கொட்டை இருக்கான்னு கேட்டாரு, கொட்டை கலக்க விட்டு அமிச்சிட்டானுங்க. அந்த அளவுக்கு அடி அடிச்சு அக்ரெஷன் காட்டுறது ஓகே. லைக் வந்து ஒரு போஸ்ட் அக்ரெஷன் வந்து என்னைக்குமே இதா இருக்காது. லைக் அவர் வந்து கில் வந்து லைக் அக்ரெஷன் அவர் வந்து ஹீட் ஆஃப் த மூமெண்ட் சொல்றது எல்லாம் ஓகே தான். சாய்ஸ் ஆஃப் பேர்ட்ஸும் இருக்கு. நம்ம இங்கிலாந்துக்குமே லைக் அந்த மாதிரி லைக் இப்போ சில பேர் சொல்லுவாங்க லைக் எல்ஐஸ் பெரி கூட சொல்லியிருந்தாங்க, எல்லாமே அன்ஃபேர் தான், ஆனா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்னாடி சொல்லியிருப்பாங்க இந்த மேன்கேண்ட் விஷயத்துல. அவங்க அதான் அந்த இங்கிலாந்துனா எல்லாரும் இது பண்ணலான்ற மாதிரி ஒரு, ஏன்னா அவங்க வந்து இந்த ஹைப்போக்ரஸியா இருக்காங்கன்ற மாதிரி டாக்ஸ் இருக்கும். சோ என்னாலும் பண்ணலாம்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. மேபி அந்த ரொம்ப அக்ரெசிவா போனால அவருக்கு என்னாச்சுன்னா அது திருப்பி வந்து ஒருத்தவங்க பண்றப்போ அந்த மென்டல் ப்ரெஷர், நமக்கு மென்டல் ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும். கில் ஆடுறப்போ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தாரு. லைக் அவங்க வந்து சிப் பண்ணிட்டே இருந்தாங்க. இவன் வந்து டீம்ல எல்லாருமே இருந்தா மட்டும் தான் வாய் பேசுவான், டீம் இல்லாம தனியா வந்து நின்றுட்டு வாய் பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி அவனை லைக் வந்து அந்த கெப்ட் ஆன் ஷிப்பிங் அண்ட் லைக் தட் வாஸ் மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆக்சுவலி கில். அதுலேயே வந்து அவரால் ஒரு கான்சென்ட்ரேஷன் லேப்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அக்ரெஷன் பண்ணி நம்மளால அதை வந்து யாராவது திருப்பி கொடுத்தாங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ற அளவு மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தா நம்ம கண்டிப்பா போகலாம். தேவையில்லாம கொஞ்சம் அக்ரெஷன் பண்ணாம நீட்டா எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் அக்ரெஷன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. நீ பத்திட்டு உட்கார்ற. அக்ரெஷன் அந்த ஃபோர்ஸ் பண்ணாம பிலீவ் இன் யுவர் கேம் பிளான், பிலீவ் இன் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்ம் பண்ணுங்க, பேட்டோட ரிப்ளை பண்ணுங்க. ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு நீங்க செலிப்ரேட் பண்ணி அக்ரெஷனா பண்ணீங்கன்னா ஆப்போனன்ட்டும் உங்களுக்கு கிளாப் பண்ணுவான், நீ நல்லா பண்ணடான்னு. ஒரு 5-4 எடுத்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு கிளாப்ஸ் வரும். ஸோ அக்ரெஷனை கிளாப்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். அது நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. நமக்கு நேச்சுரலா ஒரு இன்ஸ்டிங்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கிரேட் MS தோனிக்கு வந்து ஒரு இன்ஸ்டிங் இருக்கும். அவர் வந்து காமான கேப்டன் கூல்னு சொல்லுவாங்க. ஆனா அவருக்குள்ளேயும் ஒரு அக்ரெஷன் இருக்கு. அவர் வந்து அந்த ஈகோ இருக்கும், அவருக்கு அந்த மேல் ஈகோ இருக்கு, அந்த அக்ரெஷன் இருக்கு. ஆனா அதை வந்து எப்படி காட்டணுமோ அப்படி காட்டுவாரு. ரோஹித்துமே எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க ரோஹித் வந்து எல்லாம் காமன் கேப்டன் மாதிரி சொல்றாங்க. ஆனா ரோஹித்துக்குமே அந்த அக்ரெசிவ் மைண்ட் செட் இருக்கு. நம்ம மைண்ட் செட், கேம், இன்டென்ட் இதுலதான் அந்த அக்ரெஷன் இருக்கணும். ஃபீல்ட்ல கண்டிப்பா நம்ம ஃபியர்ஸமா இருக்கணும். அப்பதான் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஒரு மாதிரி லைவா இருக்கும். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ், உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? இந்தியன் டீமோட லீடிங் ரன் ஸ்கோரர், லீடிங் விக்கெட் டேக்கர் ஃபார் திஸ் மேட்ச் அண்ட் சேம் ஃபார் இங்கிலாந்து. உங்க ப்ரெடிக்ஷன்? எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல வந்து ரிஷப் பண்ட் திருப்பியும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதிகமா ரன் அடிப்பாருன்னு தோணுது டவுன் த ஆர்டர்ல. அதுக்கப்புறம் பவுலிங் வைஸ் பாத்தீங்கன்னா if Kamboj is playing means I can assure he will give
குட் விக்கெட்ஸ் இந்த மிட் ஆர்டர். அந்த நம்ம டக்குனு அவர் நான் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கேன். அந்த விக்கெட் சூப்பரா போடுவாரு. ஸோ ஐ பிலீவ் தீஸ் டூ லைக் கம்போஜஸ் லைக் nobody much will say the prediction of him. Like mostly people go with Bumrah or Siraj, but I will Kamboj and Pant will be the leading run scorer and leading wicket taker. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கிராலிக்கு வந்து இப்ப ரொம்ப நாளா ரொம்ப சான்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் பிடிச்சி திட்டுறானுங்க கமெண்ட்ஸ்ல. அதனால கிராலி ஒருவேளை சம்பவம் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் இன்னும் உட்காந்துருவாரோன்ற ஃபீல் இருக்கு. கிராலி அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சர். ஆர்ச்சர். ஓகே, இந்தியன் டீம்ல என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து லீடிங் ரன் ஸ்கோரர் ஜெய்ஸ்வால். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் லார்ட்ஸ் வாஸ் குவைட் ஃபார் ஹிம். ஸோ ஐ எம் பேக்கிங் ஜெய்ஸ்வால். பவுலர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் இந்தியா ஹேஸ் டு வின், yes, spinner has to step up. Whether it's going to be Jadeja or Washi, we have to look forward. I'm backing Jadeja for his experience. Same for England. So ரூட்டுக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் ஒரு குவைட் சீரீஸ். ஸோ சொந்த நாடு, இருக்கிறதுலே வயசான குதிரை. ஸோ இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டோட ரூலர். ஸோ ஓல்ட் ட்ரஃபர்டில் ஸ்டெப் அப் பண்ணி டீமை ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு கொண்டு வந்தா இட் வில் பி ட்ராமேட்டிக். ஸோ நல்லா இருக்கும் ரூட் அடிச்சா. ஐ எம் பேக்கிங் ரூட். சேம் வித் ஆர்ச்சர். ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கான். ஆஷஸ்க்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும்னா இங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதனால ஆர்ச்சர். ஸோ ரூட் அண்ட் ஆர்ச்சர் ஃபார் இங்கிலாந்து. ரைட் விடு. நம்ம இப்ப ரொம்ப நேரம் பேசணும், லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். எண்ட்ல வந்து நான் இப்போ என்ன சொல்றேன்னா, லைக் ஜடேஜா பும்ரா இது 2 பேரும் வந்து டீமுக்காக அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, அவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறாங்க. இருந்தாலும் அவங்க மேல ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. லைக் இந்த வருஷம் பும்ரா எந்த மேட்ச்மே ஜெயிக்கலன்றாங்க. ஆனா பும்ரானால தோக்கலையே அந்த மேட்ச். பும்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, அவர் அதனால ஜெயிச்சு. அது மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. அப்புறம் ஜடேஜா ஏங்க டெஸ்ட் மேட்ச்ல ஏன் ஃபாஸ்டா அடிச்சு ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க ஜடேஜா மேல. அவர் எவ்வளவுதான் பண்ணாலும் அவர் மேல ஒரு கிரிட்டிசிசம் வச்சுதான் இருக்காங்க. அவர் சூப்பரா ஒரு கேம் கொண்டு போனாரு. அவர் மேல கிரிட்டிசிசம் ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சாங்க. 4 ஆஃப் செஞ்சுரி தொடர்ந்து அடிச்சாரு. இருந்தும் ஏன் ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம்ஸ் யூஸ்வலா ஜடேஜா மேல ஒரு வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இது பேசிக்கலா வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து இந்த ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ் ஃபேவரட் ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஆடல அப்படின்ற ஒரு வன்மம் இருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம என்னன்னா பும்ராவை வந்து நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஆக்சுவலா அது வந்து என்னன்னா அந்த ஆரா தட் ஹி கேரிஸ், அவர் பிளேயிங் 11க்குள்ள வந்துட்டா மற்ற பவுலர்ஸ்க்குலாம் அவர் தான் மெயின் கேரக்டர்ன்ற பிலீஃப்க்கு போய் ஸோ தே நோ அந்த செகண்டரி பவுலர் தான் நானு, ஸோ ஐ ஹாவ் டு சப்போர்ட் பும்ரா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தான் போயிடுறாங்களே தவிர அவங்க ஓன் கேம் யாரும் ஆட மாட்டேன்றாங்களோன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிராஜ், ஆகாஷ் தீப் 2 பேருமே பும்ரா இல்லாத மேட்ச் வந்து தே ஏட் இங்கிலாந்து. நான் என்ன நினைச்சேன்னா பும்ரா வந்தோடனே டெட்லி காம்பினேஷனா மாற போகுது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா லைக் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டாங்க. பவுலிங்ல அஸ்வினுக்கு ஈக்குவலா வந்து விக்கெட்ஸும் எடுத்திருந்திருக்காரு. ஸோ ஹி கேரிட் த டீம். ஜடேஜா வாஸ் த டிஃபரன்ஸ். ஓவர்சீஸா இருக்கட்டும், டொமஸ்டிக்கா இருக்கட்டும், அந்த டிஃபரன்ஸ் பிளேயர் இந்த 2 டீம்ஸோட 11ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஜட்டு தான் இருந்தாரு எக்ஸ்பேக்டரா. பட் ஸ்டில் இந்த என்னன்னா ஸ்டோக்ஸ்க்கு கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸ்டோக்ஸ் அளவுக்கு பண்றது இல்ல. என்னன்னா ஸ்டோக்ஸ் வந்து ஹி ஹேஸ் அ அந்த சேஸ் ஒன்னு இருக்கும் எல்லா ஃபார்மேட்லயும். T20 வேர்ல்டு கப்ல அந்த ஃபைனல் ஒன்னு இருக்கு, 2019ல அந்த ஃபைனல் ஒன்னு இருக்கு, அதே மாதிரி ஹெட்டிங்லி டெஸ்ட் ஒன்னு இருக்கு. பட் ஜட்டுக்கு எல்லாமே ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு. பட் ஹி ஃபவுட் டில் த எண்ட். ஆனா எல்லாமே ஃபெயிலியர்ல போயிருச்சு. பட் IPL 2023 he finished it. ஜடேஜா ஸ்டோக்ஸ் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, நம்ம ஸ்டோக்ஸோட இங்கிலாந்துல வந்து அதிகமா 50 அடிச்சிருக்காரு நம்ம ஜடேஜா டெஸ்ட்ல. அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் வச்சிருக்காரு ஜடேஜா. ஸ்டோக்ஸோட பெர்ஃபார்மன்ஸோட இவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல, பேட்டிங் வைஸ் சொல்றேன். அப்படி ஒரு ஸ்டாட்ஸ் வச்சிருக்கு. இங்கிலாந்துல எப்பவுமே ஒரு ஜடேஜாக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மரா இருந்திருக்காரு. அவர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. he will just he is like old horse which never runs out of fuel. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். ஸோ லாஸ்டா அண்ணா நீங்க ஜடேஜா ஸ்டோக்ஸ் இப்ப சொன்னும்போது ஜடேஜா ஓவர் ஷேட் அவுட் ஸ்டோக்ஸ் இன் பேட்டிங். சேம்
ஸ்டோக்ஸ் வந்து பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணல. எவ்ரி ஒன் கிரிட்டிசைசிங் ஹிம் ஃபார் ஹிஸ் பேட்டிங். பட் அத ஒரு கேப்டனா ஸ்டெப் அப் பண்ணி பவுலிங்ல அதுக்காக சிங்கிள் ஹேண்டடா லாஸ்ட் 3 டெஸ்ட் மேட்ச்மே எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் தான் லீடிங் ஸ்ட்ரைக் பவுலர். என்னதான் ஓக்ஸோ இல்ல ஒரு ஆர்ச்சரோ இருந்தாலுமே அந்த குரூஷியல் விக்கெட்ஸ் வந்து விக்கெட் காலம்ல டிக் பண்ணது ஸ்டோக்ஸ் தான். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. The only thing which stands out for England in this series, only advantage for England in this series. ஸ்டோக்ஸ் அந்த அளவுக்கு ஓவர் ஷேடோ பண்ணிட்டாரு டீம் மொத்தமா. அவர் பவுலிங்ல வந்து கண்டினியூஸ் ஸ்பெல் போட்டதும் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அண்ட் யா அண்ட் லெட்ஸ் வைண்ட் அப் ஹியர். லைக் நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். லைக் எல்லாருக்குமே ஒரு இன்டராக்டிவா இருந்திருக்கும்னு தோணுது. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணுவோம் டெய்லியும். எல்லாருக்கும் ஒரு ரோல் கொடுக்குறேன். எல்லாம் பண்ணலாம், எல்லாரும் பேசலாம், எல்லா வீடியோ நம்ம இது பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ டிஸ்கோ அண்ட் தேங்க்யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். Thank you. Everyone have a different opinion. So if you have some different opinion, let us know in the comment box. We'll accept valid criticism, but don't give personal hate in this one, because this is the first step we are doing. Please support us.